வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ராக்கெட் சரிக்கம். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரிய வில்லன் அந்த ஊருக்கே வந்துட்டு தான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர், எலெக்ஷன்லாம் நடக்கக்கூடாது, நான் ஒருத்தன் தான் இந்த ஊருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு பொண்ணு பிறக்குது. என்னடா பொண்ணு பிறந்துடுச்சு, பையன் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த பொண்ணை கள்ளிப்பால் கொடுத்து கொல்லுங்கன்னு சொல்றான். அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சதுனால சரி இந்த பொண்ணு ஒரு மூலையில் எழுந்துட்டு போகுது, ஏதோ வந்து அதிர்ஷ்ட மாதிரி அப்படின்னு விட்டாடுறாப்புல. அந்த பொண்ணு வளருது, அவனுக்கு ஒரு பையனும் பிறந்தா, அந்த பையனும் வளர்ந்துட்டான். இப்போ சிஎம் சீட்டுங்கிறது யாருக்கு என்ன ஏதுன்னு ஒரு பிரச்சனை வர்றதுனால இப்போ அந்த சிஎம் சீட்டு அந்த பையனுக்கு போதா அந்த பொண்ணுக்கு போதா, என்னதான் நடந்துச்சு, அட்லாஸ்ட் அவங்க அப்பாவோட லைஃப் எப்படி போச்சு, இதுக்கு நடுவில் பொண்ணுக்கு ஒரு லவ் இருந்தது, அந்த லவ் என்ன ஆச்சு, இவங்க கல்யாணம் பண்ண புருஷன் வந்துட்டு ஓகேவா இருந்தானா இல்லையா, அவனை யாரு கொண்டது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளை பின்னி எடுத்துருக்கிறத இந்த திரைப்படமா அமைச்சிருந்தாங்க. படத்துல தமிழ் டப்பிங் நல்லா இருந்தது. படம் நம்ம வந்துட்டு இவர் தான் ஹீரோ, இவர் பின்னாடி ஃபாலோ பண்ணலான்னு போயிட்டு இருந்தா, இவர் கிடையாது, இதுக்கு அடுத்து ஜூனியர் ஒருத்தர் ஹீரோ வந்துட்டு சேஞ்ச் ஆகிறான். ஸோ இவன் தான் ஹீரோன்னு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா, அட்லாஸ்ட் படம் முடியறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இது ஹீரோயின் சப்ஜெக்ட்டுங்கிறதே தெரிய வருது. ஸோ ஹீரோயின்கான கேரக்டர், அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த பொலிட்டிக்குள்ள என்ட்ரி ஆகுறது, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது ஹீரோட பொசிஷன் ஆகட்டும், அதே மாதிரி நம்ம அவருக்கு அடுத்தது அவர் இறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூனியர் அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாகட்டும், ரெண்டு பேர்த்தோட கேரக்டருமே அவ்வளோ அழகா நீட்டா வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்தது. அவங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்றதுக்கான காசஸ் ஆகட்டும், காலேஜ் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், அதை எதிர்த்து இவங்க வந்துட்டு போராடுறதோ ஒரு யூனிஃபார்மா, அது எல்லாமே வந்துட்டு நீட்டா இந்த இது ரெபல்னு ஒரு படம் இருந்தது, அதை வந்துட்டு லைட்டா ஞாபகப்படுத்திட்டு போச்சுன்னு சொல்லலாம். மீதி எனக்கு இந்த படத்துல அந்த வில்லம் போர்ஷன் ஆகட்டும், அந்த பைரவா அப்படிங்கிற அந்த வில்லம் போர்ஷன், ஸோ அவரு பண்ண விஷயங்கள், அங்க நடக்கக்கூடிய சில சண்டைகள், இது எல்லாமே வந்துட்டு அழகாக வந்துட்டு படமாக்கி இருந்தாங்க. ஆனா ஓவராலா படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்டா இது பயங்கரமா இருந்ததுல அப்படின்ட்டு படத்தை வந்துட்டு முடிக்காம விட்டுட்டாங்க. இவங்க போயிட்டு சிஎம் ஆகிறாங்க அப்படிங்கும் போது அது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடந்துருச்சோ, பெரிய வந்து அப்போசிஷனுங்கிறது கிடையாம போயிருச்சோ, இவங்க ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் காட்டினாங்க, ஏன் இவ்வளவு நாள் வந்துட்டு இப்படி இருந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கதான் செஞ்சது. எனக்கு செகண்டா கொஞ்சம் லேகா இருந்தது. மற்றபடி தாராளமாக ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவியா இருந்தது. நீங்க எப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு, நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.